ஏன் மனுஷங்களால குடிப்பழக்கத்துல இருந்து ட்ரக் அடிக்ஷன்ல இருந்து ஈஸியா வெளியே வர முடியல? பிகாஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின்ல டோபமைன் ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. இதுதான் ஹியூமன் பிரெயின்ல ஹாப்பினஸை கிரியேட் பண்ணும். பட் இந்த டோபமைனோட ஆவரேஜ் லெவல் 100% மட்டும்தான். பட் இதை தாண்டி அதிகமாக ஹியூமன் பிரெயின்ல டோபமைன் ரிலீஸ் ஆகுறதுனால ட்ரக்ஸ், ஆல்கஹால் இந்த அடிக்ஷன்ல இருந்து ஹியூமனால ஈஸியா வெளியே வரவே முடியல. இப்போ நம்ம சாக்லேட் சாப்பிட்டோம்னா அதுக்கு 50% டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம செக்ஷுவல் ஃபீலிங்ல இருக்கப்போ 100% டோபமைன் லெவல் ரிலீஸ் ஆகும். அண்ட் சிகரெட் பிடிக்கிறப்போ 150% டோபமைன் லெவல் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி போதை பவுடர் எடுக்கும்போது 225% டோபமைன் லெவல் ரிலீஸ் ஆகும். அண்ட் போதை ஊசி போடுறத மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை ஹியூமன்ஸ் போடும்போது 1000% டோபமைன் ரிலீஸ் ஆகும். ஸோ இதனாலதான் ஹியூமன்ஸ் இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. ஆவரேஜா 100% மட்டும்தான் டோபமைன் ரிலீஸ் ஆகணும். ஆனா அதுக்கு மேல ரிலீஸ் ஆகும்போது தான் ஹியூமன்ஸ் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் வீடியோல பான் வீடியோஸ் பாக்குறதுனால ஹியூமன் பாடியில என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்றேன்.